ஏதோ அவுட்லுக்ல பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்து நம்மளால நம்ம நெட்வொர்க்கிங்ல சில பேசிக்ஸ் எல்லாம் படிக்க போறோம்னு ட்ரை பண்ணி பாரு. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தா ஃபோன் நம்பர் ஓடிபி என்ன ஸோ அதுக்கு எனக்கு படிச்சிடலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்வேர்டு தான் இது. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. புரிஞ்சுக்கோங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, தென் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நிக்கார்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. பொதுவாக இது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க நிக்கார்டு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் என்ஐசி கார்டு? இட் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட். அந்த நிக்கார்டு இருந்தால் தானேப்பா கம்யூனிகேட் பண்ணுறது, ரைட்டா? நிக்கார்டு இல்லைன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. நம்ம ஃபிசிக்கல் மிஷின் ஆகட்டும், வர்ச்சுவல் மிஷின் ஆகட்டும், ஸோ நிக்கார்டு అనేది கம்பல்சரி இருக்கும், கரெக்டாப்பா? இங்கே நம்ம வர்ச்சுவல் மிஷினில் வர்ச்சுவல் என்ஐசி கார்டு అనేది இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. டோர் லாக் பண்ணி டோர் லாக் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ். ஸோ வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். What is IP address? IP address is used to identify the location of NIC card. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் நிக்கார்டு இருந்தால் அந்த நிக்கார்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன்ட் ஆகியிருந்தா அப்போ அந்த கம்ப்யூட்டர் நிக்கார்டோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணது ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி அட்ரஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், 10.0.0.10. இந்த ஐபி அட்ரஸில் சில கிளாஸஸ் இருக்கு, கிளாஸ் ABCDE. இதில் நம்ம டிஇ பற்றி அவ்வளோவா பேச மாட்டோம், அது ரிசர்ச் அண்ட் ரிசர்வ்டு பர்பஸ்க்காக இருக்கும். தென் ஏபிசி అనేది வெல் நோன் ஐபி அட்ரஸஸ், நம்ம எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை சில ரேஞ்சஸ் இருக்கு, 0ல் வந்து 127க்குள்ள எந்த ரேஞ்சில் ஆரம்பித்தாலும் அது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸஸ். 172 விச் மீன்ஸ் 128 to 191க்குள்ள இருந்த ரேஞ்ச் எல்லாமே கிளாஸ் பி ஐபி அட்ரஸஸ். தென் 192 to 223க்குள்ள இருக்க எல்லா ஐபி அட்ரஸஸ் கிளாஸ் சி ரேஞ்சு. பட் இங்கே ஏன்னா ட்விஸ்ட்னா கிளவுட்ல கிளாஸ் லெஸ் ஐபி அட்ரஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அது ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது, இதுதான் இந்த கிளாஸ் கிடையாது. கிளவுட்ல கிளாஸ் லெஸ் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த கிளாஸ் ஐபி அட்ரஸஸ் எடுக்கணும். புரிஞ்சுதா எல்லாருக்குமே? நோட் பண்ணிக்கலாம்.
பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு எப்படி இருக்கும் ஐபி அட்ரஸ்? டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ், 2 டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸ்பெஷலி அஜூர் கிடையாது, க்ளவுடில் ஒர்க் பண்ணுற நெட்வொர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாமல் நம்ம படிக்க முடியாது. என்னென்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும், ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் இருக்கும். நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் வேணும்ப்பா. அதே இன்டர்னல் நெட்வொர்க் மட்டும் கம்யூனிகேட் பண்ண போதும் சார் அப்படின்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் போதும். பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் நம்ம பே பண்ணி வாங்கணும். பட் சில கிளவுட் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அஜூரில் எல்லாம் ஃப்ரீ தான் பப்ளிக் ஐபி, பே பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் அது எங்கே கம்பெனிலும் எங்கே வேணால் யூஸ் பண்ணால் அது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பே பண்ண அவசியம் இல்லை ப்ரைவேட் ஐபி. ப்ரைவேட் ஐபிக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குப்பா. இந்த ரேஞ்சுக்குள்ள எந்த ஐபி அட்ரஸ் வந்தாலும் அது ப்ரைவேட் தான். அது தவிர இருக்கிறது எல்லாமே பப்ளிக். இப்போ எது? ஃபார் எக்ஸாம்பிள் 10 நெட்வொர்க்கில் இருக்க எல்லா ஐபி அட்ரஸஸ் ப்ரைவேட்ப்பா. எங்கே கம்பெனியில் எங்கே நெட்வொர்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 172.16 வந்து 172.31 இருக்க எல்லா ஐபி அட்ரஸஸ் ப்ரைவேட்டு. 192.168.0 வந்து 192.168.255 இருக்க எல்லா ரேஞ்சும் ப்ரைவேட். இது தவிர இந்த ரேஞ்சை தவிர வேற எந்த ஐபி அட்ரஸ் வந்தாலும் அது என்னவாப்பா? பப்ளிக் ஐபி அட்ரஸ். புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் விஎம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வர்ச்சுவல் மிஷின், ஒரு விஎம்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குமாப்பா அது? ஸோ 40 ப்ரைவேட் ரேஞ்சில் இருக்கா? இல்லை 10 மட்டும்தானா ப்ரைவேட்டு? இப்போ 40 பப்ளிக்கு. புரிஞ்சுதா? ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸோட ரேஞ்சஸ் வந்து எக்ஸப்ட் திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் பப்ளிக் தான். நோட் பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்க ரொம்ப கலர் போட்டுருந்துச்சா? Yeah. ஹலோ சார், இப்போ இது நீங்கள் இப்போ ப்ரைவேட் நெட்ஒர்க்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 192 உள்ள ப்ரைவேட்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டா அது எப்படி சார் வெளியே தெரியும் சார்? நம்ம பப்ளிக்கோட ஐபி ஆமா தெரியணும் அவசியம் இல்லை, அது பிரைவேட். அதுதான் சொல்றேன். அப்ப பப்ளிக் சரி, பப்ளிக்கோட ஐபியை வந்து பிரைவேட்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன். இல்ல எதனா பிளாக் ஆகுமா? 192 అనేది பிரைவேட். பிரைவேட் நெட்வொர்க்குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது பப்ளிக்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனில சின்ன என்வாயன்மெண்ட்ல 192 நெட்வொர்க் தான் டிஃபால்ட்டாவே அசைன்ட் ஆயிருக்கும். அது பிரைவேட். அது நம்ம வாங்கியிருக்க அந்த ஐஎஸ்பி கொடுத்துருக்க மோடம் ரவுட்டர்ல அந்த டிஎஸ்சிபியான ஒரு சர்வீஸ் யார் யார் வைஃபை கனெக்ட் ஆகுறாங்களோ எல்லாருக்குமே பிரைவேட் ஐபி கொடுத்துருவான். அந்த மோடமுக்கு அந்த ரவுட்டருக்கு பப்ளிக் ஐபி இருக்கும். மோடமுக்கு பப்ளிக் ஐபி இருக்கும். அந்த ஒரே ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு பிரைவேட் ஐபி யூஸ் ஆகும். இன்டர்நெட் யூஸ் பண்ண போறாங்கன்னா அப்பதான் நமக்கு பப்ளிக் ஐபி என்னது தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கு
மோடம்ல அசைன்ட் ஆயிருக்க பப்ளிக் ஐபி வச்சு தான் நமக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகும். இது ப்ராசஸ். நோட் பண்ணிட்டீங்களா இது? எஸ் சார். Noted, sir. Okay. So next going forward to understanding some range and the network range. சில terminologies இருக்கு அஜூர் கிளவுட்ல. அந்த terminology நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இது ஒர்க் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும் நமக்கு. நெட்வொர்க்கிங் இன் அஜூர் கிளவுட். வர்ச்சுவல் நெட்வொர்க் அనే ஒரு terminology இருக்கு. சப்நெட் அనే ஒரு terminology இருக்கு. வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம அஜூர் கிளவுட்ல ஒரு பிரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணா அதுக்கு பேர் தான் விநெட்னு சொல்றாங்க. ஸோ வி யூஸ் பிரைவேட் ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் டு கிரியேட் விநெட். ஸோ விநெட் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் ரேஞ்ச் ஐபி அட்ரஸஸ் தான் வேணும். இது கம்பெனி நெட்வொர்க் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விநெட் అనేది இருக்கும். இட் இஸ் a பார்ட் ஆஃப் தி இது அஜூர் விநெட்டுக்கான ஒரு பாயிண்ட்ஸ். What is Azure VNet? It is a private network in Azure cloud. What IP range we use in VNet? Private range. How it is similar? It is similar to a company network. On premises the company network எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இது VNet. இப்போ சப்நெட் வந்தீங்கன்னா சப்நெட் இஸ் a part of VNet. நீங்க ஒரு VNet கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்நெட் வேணுமா? Every subnet must have at least one VNet இல்ல vice versa சொல்லலாம். Every VNet must have one subnet. கம்பல்சரி ஒரு சப்நெட் வேணும். அந்த சப்நெட்ல தான் நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் மல்டிபிள் சப்நெட்ஸே இருக்கலாம். இது எப்படி விநெட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம சப்நெட் உருவாகிறது, இது எல்லாமே ஆர்கிடெக்சர் அந்த நெட்வொர்க்கோட சேர்த்து நம்ம டெமோ இருக்கு நம்ம பார்ப்போம். இது நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பண்ணியாச்சு சார். Going next. இப்போ ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் பார்க்கணும். ஒரு விநெட், ஒரு 2 சப்நெட். இப்போ விநெட் இந்த பிளாக் கலர்ல இருக்கா, இந்த விநெட். இப்போ இந்த விநெட் ஆனது 10.0.0.0/16. அப்போ இந்த 16க்கு நம்பருக்கு மீனிங் என்னன்னா
16 நெட்வொர்க் பிட்ஸ். அப்ப இந்த ஏரியா வந்து நெட்வொர்க் பிட்ஸா மாறிடும். 16 ஹோஸ்ட் பிட்ஸ் ஆனது இந்த ஏரியா ஹோஸ்ட் பிட்ஸ். இது VNet ஐடியா இருக்கும். அந்த VNet ஐடியில நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணலாம். என்ன சொல்லியிருந்தா ப்ரீவியஸ் பேஜ்ல ஒரு VNet கிரியேட் பண்ணீங்கன்னா மஸ்ட் அண்ட் ஷுட் ஹவ் ஒரு சப்நெட் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ யூ மஸ்ட் ஹவ் ஒன் சப்நெட், அட்லீஸ்ட் ஒன் சப்நெட். அப்போ நமக்கு ஒரு சப்நெட் 10.0. అనేది காமன், 1 అనేதான் சப்நெட். அப்போ 1 சப்நெட், 2 சப்நெட், 3 சப்நெட். புரியுதாப்பா எல்லாருக்குமே? ஸோ 10 நெட்வொர்க்ல இது ஃபர்ஸ்ட் சப்நெட், 10 நெட்வொர்க்ல இது செகண்ட் சப்நெட். அப்போ /24க்கு மீனிங் என்னப்பா இது? /24 நெட்வொர்க் பிட்ஸ். இது அப்போ இது எல்லாமே நெட்வொர்க் பிட்ஸ். இதெல்லாம் நெட்வொர்க் பிட்ஸ். அப்போ எப்படி இருக்கும்? இது 10 நெட்வொர்க் அப்படின்னா இதுல ஒரு சப்நெட் 10.0.1.0. இது ஒரு சப்நெட். 10.0.2.0 ஒரு சப்நெட். 10.0.3.0 சப்நெட். அந்த மாதிரி 10.0.4.0. புரியுதாப்பா எல்லாருக்குமே? ஸோ இது 10 நெட்வொர்க் அப்படின்னா இது 10 நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் சப்நெட், 10 நெட்வொர்க்ல செகண்ட் சப்நெட். இப்படிதான் இருக்கும். ஸோ ஈச் சப்நெட் வில் ஹேவ் மல்டிபிள் IP addresses. அதுக்குள்ள நிறைய IP address இருக்கும். அது நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம படிப்போம். நோட் பண்ணிடலாம். ஒரு சப்நெட்ல சரி ஒரு VNetல எத்தனை சப்நெட் சார் மேக்ஸிமம் போலாம்? 256 சப்நெட்ஸ் வைக்க முடியும். ஏன்னா அந்த கவுண்ட் 0ல வந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ் சார். 254 254 ஃபைனல் IP ஆமா அட்ரஸ். ஓகே. ஆமா. நோட் பண்ணியாச்சு. எல்லாருமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோயிங் நெக்ஸ்ட். இது தேவையில்லை. இங்க ஒரு சப்நெட் ஓட டீடைலிங் எக்ஸ்பேண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்றேன் பாருங்க. 10.0.1.0 அనే சப்நெட்டை எடுத்துக்கோங்க. அந்த சப்நெட்ல 10.0.1.0, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.254, 1.255 அப்படின்னா இதுதான் IP addresses பா. ஒரு சப்நெட்ல இருக்கு லிஸ்ட் ஆஃப் IP addresses. ஆனா இங்கே இந்த 1 2 3 4 அண்ட் லாஸ்ட் ஒன் இது 5 IP addresses எல்லா சப்நெட்ல Azure ரிசர்வ் பண்ணி எடுத்துருவான். நமக்கு கொடுக்காது. அவன் கேட்வேக்காகவோ DHCP வேற வேற பர்பஸ்க்காக அவன் எடுத்துருவான், நமக்கு கொடுக்க மாட்டான். அப்ப நமக்கு யூசபிள் IP addresses என்ன எவ்வளவு வரும்? யூசபிள் IP addresses 256ல -5 போயிடுச்சுன்னா 251 IP addresses. கரெக்ட் தானப்பா? 0ல வந்து கவுண்ட் பண்றீங்க, 255 இருக்கு. அதுல 1 2 3 4 5 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 251 யூசபிள் IP addresses in each subnet. நோட் பண்ணிடலாம்.
நோட் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஆர்கிடெக்சர், அந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி ஒரு சின்ன டெமோ. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான்ப்பா ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் நல்ல கவனிங்க. இந்த ஆர்கிடெக்சரில் we are creating a VNet and subnet with Windows VM. ஸோ ஒரு VNet கிரியேட் பண்ணுறோம் 10.0.0.16ல. அதில் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்நெட்டான பேரில் 10.0.1.0/24. இப்போ இதில் நம்ம ஒரு விண்டோஸ் VM கிரியேட் பண்ணுறோம். விண்டோஸு VM கிரியேட் பண்ணுறோம். அதில் பப்ளிக் IP அட்ரஸ் வரும், பப்ளிக் ஒரு ப்ரைவேட் IP அட்ரஸும் வரும். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் டு கான்ஃபிகர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். Azure class resource group. இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? VNet ஆல்ரெடி 2 VNet இருக்கு, அதை இக்னோர் பண்ணிடுங்க, அது கன்சிடர் பண்ண வேண்டாம். நான் ஒரு நியூ VNet கிரியேட் பண்றேன். நோட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டெப்ஸ். ஸோ இவ்வளோ நாள் நம்ம VM கிரியேட் பண்ண என்ன நடந்துட்டு இருந்தது? டிஃபால்ட் VPN இது VNet எடுத்துட்டு இருந்துச்சு. அதான் டிஃபால்ட்டா ஒரு VNet கிரியேட் ஆயிட்டு இருந்தது. இனிமேல நம்ம என்ன பண்றோம்? நேம் கொடுத்துருங்க, மை கிளாஸ் VNet.
நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் செக்யூரிட்டிலாம் அப்புறமா பேசுவோம். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஐபி அட்ரஸஸ் பாருங்க, அவனே டிஃபால்ட்டா ஒரு சில நெட்வொர்க் டிஃபால்ட் சப்நெட் எல்லாம் சஜஸ்ட் பண்றான். delete பண்ணிட்டு add an IP address space, starting address 10 dot type 10.0.0.0 இந்த ரேஞ்ச் /16/16 நோட் பண்ணிக்கலாம். இதான் அந்த ரேஞ்ச் அட்ரஸ். add vnet தான்ப்பா கிரியேட் ஆயிருக்கு, சப்நெட் இன்னும் கிரியேட் பண்ணல. add subnet நேம் டைப் பண்ணுங்க. நேம் ஃபர்ஸ்ட் சப்நெட் 10.0.1.0 ஐடி. ஸோ 10.0.1.0ல வந்து 1.255க்கு 256 அட்ரஸஸ் இருக்கு. ஓகேவா? ஆட் கொடுத்துலாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆட் கொடுத்துட்றேன். தென் நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சப்நெட் கம்பல்சரி மஸ்டாக வேணும், அதுவும் கிரியேட் பண்ணிட்டோம். தென் கோயிங் நெக்ஸ்ட் ரிவ்யூ கிரியேட். ஸோ விநெட் கிரியேட் ஆயிருக்கு, சப்நெட் கிரியேட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ஃபைனலி ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் going to create Windows VM. ஸோ ரேஞ்ச் தான் ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் டைப் பண்ணுங்கள் விண்டோஸ். சரி, இங்கே எதுவும் மாறாதுப்பா. இங்கே எப்பவுமே என்னென்ன செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்க் நெட்வொர்க்கிங். நம்ம எப்பவுமே நெட்வொர்க்கிங் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க. என்னது? நம்ம கிரியேட் பண்ண விநெட், நம்ம கிரியேட் பண்ண சப்நெட், பப்ளிக் ஐபி நியூவா வந்திருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. இது இல்லை, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, கோயிங் நெக்ஸ்ட். மேனேஜ்மெண்ட்டில் எப்பவுமே இந்த ஃபீச்சர் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிசேபிள் பண்ணிவிட்டு மானிட்டரிங் ரிவ்யூ கிரியேட் கொடுத்துடலாம். இப்போ இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு 2 ஐபி அட்ரஸ் வரும், ஒரு பப்ளிக் ஒரு ப்ரைவேட். ரைட்டா? எஸ் சார். அந்த பப்ளிக் ஐபி ஒரு ரேண்டமாக வரும்,
பிரைவேட் ஐபி என்ன வரும் சொல்ல 10 முடியுமா டாட் நீங்க? அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் சார். 10.0.1.4 எக்ஸாக்ட்லி அதே தான் வரும். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஐபி. விண்டோஸ் VM கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வி கோ டு ரிசோர்சஸ். இங்கே உள்ளே போயிட்டு செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கப்பா, நெட்வொர்க்கிங்கில் வாங்க. லெஃப்ட் சைடில் என்னப்பா இருக்கு? மை விநெட்டில் சப்நெட்டில் நிக்கார்டோட பப்ளிக் ஐபி இருக்கா? 172.174 பப்ளிக் ஐபி. இது 10.0.1.4 நம்ம சூஸ் பண்ண சப்நெட்டோடுக்குள்ள தான் நான் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம நெட்வொர்க்கிங் ஆனது நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இப்போ இன் கண்ட்ரோல். இவ்வளவு தான் நெட்வொர்க்கிங். இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். பட் இது பேசிக். நிக்கார்டு, பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி, நம்ம கிரியேட் பண்ண அந்த ரேஞ்சு, சப்நெட்டு, இவ்வளவுதான். இது தெரிஞ்சாலே நமக்கு போதும். நெட்வொர்க்கிங் ஆனது வெரி வேஸ்ட் சப்ஜெக்ட். நான் யூடியூப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன் நெட்வொர்க்கிங்ல. ஒரு 30-40 வீடியோஸ் வரும் வெறும் நெட்வொர்க்கிங் மட்டும். ஆனா அவ்வளோ கிளாஸஸ் நான் இங்க எடுக்க முடியாது. பட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இது வச்சு உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா? தட் இஸ் எனஃப்பா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பப்ளிக் ஐபி எடுத்து கனெக்ட் பண்றது பார்ப்போம். கனெக்ட் பண்ணிடலாம்.
இங்கே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு சும்மா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒரு ஐபி செக் பண்ணிடலாம் என்ன ஐபி இருக்குன்னு. ஐபி கான்ஃபிக் தெரியுதாப்பா இங்க ஐபி என்ன ஐபி இருக்கு? சம் கேட்வே வந்திருக்கு. அப்போ 1.1 అనేది அவன் எடுத்திருக்கானா ரிசர்வ்டா சம் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நமக்கு கொடுத்துருக்க ஐபி அட்ரஸ். நீங்க நெக்ஸ்ட் விஎம் லான்ச் பண்ணீங்கன்னா இதே சப்நெட்ல 1.5 1.6 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இது பண்றீங்களா பிராக்டிஸ்? எஸ் சார். ஓகே சார். சரி, இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாளைக்கு ஹைதராபாத்தில் இருப்பேன்னா. அங்கே எனக்கு தெரியாது நெட்வொர்க் ஃபெசிலிட்டி எப்படின்னு. இன்கேஸ் நெட்வொர்க் பிரச்சனை இருந்தால் நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவேன். இல்லைனா ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகிட்டு இருந்தால் தென் நம்ம கனெக்ட் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. மோஸ்ட்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேங்க, மெசேஜ் அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார். ஓகேங்க, எனஃப் போதும் இது. நெக்ஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி சப்ஜெக்ட் பண்ணி நிக்காட் டிசேபிள் பண்ணி எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே ஓகே, குட் நைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கணுன்னா கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு. ஓகேப்பா, தேங்க்யூ. see you tomorrow. Bye, good night.